ஓம் சத்குருவே சரணம். வாத்தியார் மகராஜுக்கு ஜெய். நாளைக்கு சூரிய கிரகணம். சூரிய கிரகணம் மீன்ஸ் நாளைக்கு நமக்கு இல்லையே அப்படின்னு தோணும். நாளை மீன்ஸ் பங்குனி 26 திங்கட்கிழமை அமாவாசை கூடிய வேளையில் வரக்கூடிய ராகு கிரகஸ்ட சூரிய கிரகணத்தை பற்றின தகவல் இது. இது இரவு 9:15 மணிலேருந்து மிட் நைட்டு ஒரு 2 மணி 2:15 வரைக்கும் இருக்கும். இதோட வீரியம், இதோட விசேஷங்கள் ஏதேனும் நமக்குண்டா இந்திய பாரத தேசத்துக்குன்னா கண்டிப்பாக இல்லை. பட் ஆனால் பாரத தேசவாசிகளாக இருக்கக்கூடிய நமக்கு ஒரு கடமை ஒன்று உண்டு. அதாவது என்னென்னா, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஜனங்களும் எல்லா மக்களும் நிச்சயமாக நல்லா இருக்கணுன்றதுக்காகியும் நம்ம சில புண்ணிய காரியங்கள், நிறைய பூஜைகள், ஜபதவங்கள்லாம் பண்ணணும் அப்படின்றது வாத்தியார் நமக்கு எடுத்து கொடுத்த குறிப்புகள். அதில் முக்கியமாக பார்த்துட்டிங்கன்னா, இது வெளிநாட்டில் தானே எங்கேயோ நடக்க போகுது, நமக்கு தான் இதோட பலன்கள் இல்லையே அப்படின்னு நினைக்கலாம். பட் ஆனால் இந்த பாரதத்தில் நம்ம பிறந்திருக்கிறோம், இந்த புண்ணிய தேசத்தில் நம்ம பிறந்திருக்கிறோன்னாலே மேலே நாம் என்ன சொல்லிட்டு வந்திருக்கிறோன்னா, ஏன்னா பாரதத்தில் சீக்கிரமாக யாருமே பிறக்க முடியாது. நிறைய பேர் இங்கே பிறந்திருக்கோம், என்ன நினச்சின்னு இருக்கோம், யூரோப்லேயும் யூஎஸ்லேயும் பிறந்திருந்தால் ரொம்ப சந்தோஷமாக சுகபோகவாசியாக இருந்திருக்கலாமே, இங்கே ரொம்ப கஷ்டப்படுறோமே நினச்சிட்டு இருப்பீங்க. பட் ஆனால் இங்கே பிறக்கிறதுக்கே பெரிய புண்ணியம் பண்ணியிருந்தால் தான் இந்த இடத்துல, ஏன்னா இங்கே பிறந்திருக்கிறவங்களுக்கு தான் ஈஸியாக சீக்கிரமாக முக்தி மோட்சம் எல்லாமே கிடச்சிரும் வச்சுங்களேன். அதனால தான் மேலை நாட்டவர்களும் இங்கே வராங்க. ஸோ நம்ம மேலே என்ன சொல்லிட்டு வந்திருப்போம், சங்கல்பம் பண்ணிட்டு வந்திருக்கோம் அப்படி பார்த்தாச்சுன்னா, ஒட்டுமொத்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்காகியும் எனது பூஜைகள், தான தர்மங்கள், எனது செய்கைகள் எல்லாமே இருக்கும் அப்படி சொல்லிட்டு ஒரு சங்கல்பம் பண்ணிட்டு தான் இங்கே வந்திருக்கோம். அதையும் வாத்தியார் நிறைய இடத்துல ஞாபகப்படுத்துகிறாரு. ஸோ அதெல்லாம் நாம் என்ன பண்ணலான்னா, நமது சகோதரர்களாக இருக்கக்கூடிய இந்த மேலை நாடு, யுஎஸ்ஏ போன்ற நாடுகளில் இருக்கக்கூடியவங்களுக்காக இதில் இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னா, அவங்களுக்காக பண்ணாலும் நம்மளுக்கு ஒரு சுயநலமாக ஒன்று உண்டுங்க. என்ன பார்த்துட்டிங்கன்னா, நம்ம முன்னோர்களுக்கு தான் இந்த தர்ப்பணாதி பூஜைகள்லாம் பண்ணுறோம். நம்ம முன்னோர்கள் எல்லாருமே முக்தி அடைஞ்சிருப்பாங்களான்னா அது ஒரு பெரிய கேள்விக்குறி. சரி, நம்ம முன்னோர்கள் எல்லாருமே இந்தியாவில் தான் மறுபடியும் பிறந்திருப்பாங்கன்னா அதுவும் ஒரு கேள்விக்குறி. அவங்க ஏன் யுஎஸ்ஏ போன்ற இப்போ கிரகணம் இருக்கக்கூடிய நாடுகள்லாம் இருக்கக்கூடாது? ஸோ அது யோசித்து பாருங்கள். அப்போ நம்ம முன்னோர்களுக்கு தர்ப்பணம் பண்ணுறோன்னா, இந்த முன்னோர்கள் தர்ப்பணத்துக்குரிய விஷயமே ரெண்டுங்க. ஒன்று மேலே இருக்கிறவங்க நற்கதி அடைஞ்சு முக்தி அடையணும். இன்னொன்று பிறந்திருக்காங்க, ஏதேனும் ஒரு இடத்துல பிறந்துட்டாங்கன்னா அவங்க அங்கே ரொம்ப சௌக்கியமாக இருக்கணும் அப்படின்ட்டு. நிறைய பேர் யோசிக்கலாம், நானே சௌக்கியமாக இல்லை, எங்கேயோ ஏதோ ஒரு நாட்டில் நம்ம முன்னோர் பிறந்துட்டானா அவனுக்கு போய் சௌக்கியமாக இருக்குன்னு நான் ஏன் இதெல்லாம் பண்ணணும் யோசிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம சௌக்கியமாக இல்லை, நல்லா இல்லை, சங்கடத்தில் இருக்கிறோம் அப்படி பார்த்தாச்சுன்னா நம்ம யாருக்குமே எதுவுமே நல்லது பண்ணதில்லை. இப்பிறவியில் நம்ம பண்ணால் கூட கொஞ்சம் முற்பிறவியில் எதுவுமே பண்ணலை. அதுதாங்க நம்மளோட சங்கடம், கஷ்டத்துக்கெல்லாம் காரணம். ஸோ இப்போ நம்ம கிடைக்கிற வாய்ப்பெல்லாம் நம்ம பயன்படுத்திண்டு எல்லோரோட நல்வாழ்விற்காக ஏதேனும் ஒன்று அப்பப்போ பண்ணிகிட்டே வந்தோன்னா, நம்ம இப்போ கஷ்டப்பட்டால் கூட நம்ம சந்ததிகள் நிச்சயமாக சௌக்கியமாக இருப்பாங்க. அப்படி அவங்க சௌக்கியமாக இருக்கிறதுக்காகவும் நாம் நாளைக்கு இரவு ஒரு 9:15 மணிக்கு ஒரு தர்ப்பணம் பண்ணுறது ஒன்றுமே தப்பே கிடையாது. அந்த தர்ப்பணத்தின் போது கூட நாம் சங்கல்பம் பண்ணிக்கலாம், எல்லாருக்காகியும் எல்லோரும் நல்லா இருக்கட்டும். ஸோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இந்த கிரகணத்தோட இம்பார்ட்டன்னே ரொம்ப தர்ப்பணம் தாங்க, அதுக்கு ரொம்ப இம்பார்ட்டனே. என்ன காரணம் அப்படி பார்த்துட்டிங்கன்னா, இந்த ராகு கேது இவங்க சம்மந்தப்படும் போது தான், இந்த சூரிய சந்திரர்கள் சம்மந்தப்படும் போது தான் கிரகணம் ஏற்படுது. இந்த ராகு கேது யாருன்னு நீங்கள் பாருங்களேன். ராகு பகவான் பாட்டனார் வகை பித்திருக்கள், இவங்க கேது பகவான் பாட்டி வகை பித்திருக்கள். ஆக மொத்தம் இவங்க 2 பேருமே பித்திருக்களோட ரிலேட்டடான ஒரு கிரகங்கள். இவங்க சூரிய சந்திரர்களோட சேரும் பொழுது, இந்த சூரிய சந்திரர்கள் யாருன்னு நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா, நம்மளோட உடலும் உயிரும் தாங்க அது ஆக்சுவலாக. ஸோ இந்த உடலும் உயிரும் நம்ம பித்திருக்களோட ஆசையை பெறக்கூடிய ஒரு விசேஷமான காலமும் இந்த கிரகண காலங்கள் தான். ஸோ அதனால் நாளைக்கு நமக்கு கிரகணம் இல்லை அப்படின்னா கூட எங்கேயோ யாருக்கும் நடக்கக்கூடிய கிரகணத்தோட பலன்கள் அவங்களுக்கு முழுமையாக கிடைக்கிறதுக்கு நம்ம தர்ப்பணாதி பூஜைகள் மட்டும் இல்லாமல் முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் நம்ம நித்தியப்படி பண்ணக்கூடிய இந்த ஜபதப பாராயணங்கள் எல்லாம் பண்ணுறதும், அதோட பலன்கள் அந்தந்த தேசத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்காக அர்ப்பணிக்கிறதும் ரொம்ப பெரிய விஷயங்க, ரொம்ப பெரிய புண்ணியங்க. இதெல்லாம் வாத்தியார் சொன்னதுனால, நம்ம இதெல்லாம் பண்ணுறதுனால வாத்தியார் நமக்கு என்ன பண்ணணுமோ நிச்சயமாக அதை பண்ணுவாருங்க. ஓம்.